அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் மக்காச்சோளம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குங்க. அதாவது ஒரு குவிண்டால்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்சமாக 1700 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரேட்டு இந்த வருஷம் வந்து ரொம்ப படியடி முட்டுக்குழி போட்டது கூட பல பேராட்டி எடுக்க முடியல. இப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபார்மர் ஒருத்தவங்க நம்ம மீட் பண்ணோங்க. அதாவது ரொம்ப நெருங்கின ஒரு ஃபார்மர், அவர் தான் இன்றைக்கி மீட் பண்ணோம். அவர் சொன்னது தான், தம்பி நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரு நிமிட வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. அதில் வந்து அந்த வீடியோ போட்டவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் வந்து 1700 நம்ம மக்காச்சோளம் போட்டுக்கிட்டு. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி இன்னும் மற்ற மாநிலங்களில் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தார். அவர் அந்த வீடியோவில் அவர் சொன்னது என்னன்னு பார்க்கும்போது, பீகாரில் 900 ராஜஸ்தானில் 1100 தான் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு குவிண்டால். அதேமாரி மத்திய பிரதேசத்தில் 1150 எடுக்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு தான் அங்கெல்லாம் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1700 எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தார். நம்ம ஃபார்மருமே நம்மள்ட்ட அதுதான் சொன்னாங்க, தம்பி எங்கெல்லாம் பாரு பீகார்லாம் 900 தான் எடுக்கிறாங்களாமா, நம்ம இங்கே 1700 நம்ம கொடுத்துட்ருக்கோம், அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா ரேட்டு இன்னும் அடிவாங்க தம்பி அப்படின்ட்டு அந்த ஃபார்மர் வந்து புலம்பிகிட்டே என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாப்புல. எனக்கு வந்து இது நம்புகிற மாதிரி இல்லை உண்மையை சொல்ல போனால். ஏன்னா நம்ம வியாபாரின்னு பார்க்கும்போது அவ்வளோக்கு நல்லவங்களாம் கிடையாது நம்ம வியாபாரிங்க. ஏன்னா அங்கே விலை வீழ்ச்சி அடைஞ்சிதுன்னா கண்டிப்பாக அதோட தாக்கங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி வந்து 1700 இன்றைக்கி வந்து 1900 பழனி மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுத்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படிப்பா இவங்க ரேட்டு கம்மி தானே ஆக்கியிருக்கணும், எப்படி இவங்க ஏற்றுனாங்க, அந்த ஒரு டவுட் எனக்கு காலிலேருந்து இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 டீலர்ஸ் தான் தெரியும். அதாவது வெளி மாநிலங்களில் பர்ச்சேஸ் பண்ணுற இன்னும் 2-3 அண்ணன்கள்லாம் தெரியும். அவங்களுக்கெல்லாம் நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன ரேட் என்னென்னு பார்க்கும்போது, பீகாரில் வந்து குறைஞ்சபட்சமாக 1650 அதிகபட்சமாக 2100 வரைக்கும் மக்காச்சோளம் எடுக்கிறாங்க. இதுவே ராஜஸ்தானில் பார்க்கும்போது 1850 2300 வரைக்கும் எடுக்கிறாங்க. இதுவே வந்து மத்திய பிரதேசத்தில் பார்க்கும்போது இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மத்திய பிரதேசம் தான் கொடுக்கும். ஏன்னா மத்திய பிரதேசத்தில் விளையக்கூடிய மக்காச்சோளத்தில் ஈரப்பதங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாட்டுத் தீவனத்தெல்லாம் பயன்படுத்துகிறவங்களாம் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும் ஃபேக்ட்ரியில். அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு மக்காச்சோளம். அதாவது பார்க்கும்போது மத்திய பிரதேசத்தில் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அங்கே வந்து ரேட் வந்து எப்போதும் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஃபார்மர் வந்து அறுவடை பண்ணாங்கன்னா ஒரு 10 நாள் காய வச்சு தான் கொண்டு வந்து அந்த சந்தையிலே கொடுப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே குறைஞ்சபட்ச விலைன்னு பார்க்கும்போது 1950 மத்திய பிரதேசத்தில், அதிகபட்ச விலைன்னு பார்க்கும்போது 2300 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம கேட்டது, நமக்கு தெரிஞ்ச டீலர்ஸ்கிட்ட நம்ம கேட்டது வெளி மாநிலங்களில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்படி இருக்க பட்சத்தில் பீகாரில் ஏன் தம்பி 900, ராஜஸ்தானில் ஏன் தம்பி 1100, மத்திய பிரதேசத்தில் 1150, இந்த ரேட்டு அந்த தம்பி எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு பல விவசாயிகள் வந்து நம்மள்ட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நான் சொன்னேன்ல, அந்த ஃபார்மர் ரொம்ப நெருங்கின ஃபார்மருமே அதே தான் கேட்டார். தம்பி அந்த வீடியோவில் பார்த்தேன், அவங்க வந்து இதான சொன்னாங்க, நீ என்ன தம்பி நீ மாற்றி சொல்கிற இவங்கள்ட்ட கேட்டு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்மளும் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கும்போது அவர் சொன்னது எல்லாமே உண்மை தாங்க. அதாவது 900, அதாவது பீகாரில் 900, ராஜஸ்தானில் 1100, மத்திய பிரதேசத்தில் 1150 எடுக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, அங்கே எடுக்கிறது இந்த ரேட்லாம் 50 கிலோ மூட்டையில் எடுக்கிறாங்க. நம்ம இங்கே போடுறது 100 கிலோ மூட்டை. அதாவது அவர் சொன்ன ரேட் எல்லாமே உண்மை தான். அது வந்து 50 கிலோ ரேட்டு. அது வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பீகாரில் வந்து 900 சொன்னாருங்களா, அது 50 கிலோ அப்படின்னு நம்ம மல்டிபிள் பண்ணால் 1800 போயிட்டுருக்குங்க. இதுவே ராஜஸ்தானில் பார்க்கும்போது 1100 சொன்னாப்புல, அதுவே வந்து நம்ம 100 கிலோ மாற்றும் போது 2200 கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இதே மத்திய பிரதேசத்தில் அவர் 1150 சொன்னார். அப்போனா நீங்கள் பார்த்துக்கங்க, மத்திய பிரதேசத்தில் 2300 போயிட்டுருக்கு. அவர் வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இந்த வீடியோ போட்டதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, அது வந்து ஒரு 7000-8000 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அதில் பல விவசாயிகள் போய்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தம்பி அப்போனா இது ரேட்டே ஏறாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லைங்க தெரில, கண்டிப்பாக ஏறும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு புரியலைங்க. ஏன்னா ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ போடும்போது பல பேருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக அமையும். அவர் வந்து பெருசாக இதை பற்றி தெரியாமல் ஒரு வீடியோ அவர் அப்லோட் பண்ணும்போது இதில் பாதிப்புங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னு பார்க்கும்போது, அந்த 7000 பேரில் நம்ம வியாபாரிகள் ஒரு 2000 to 2500 பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது விவசாயிகளுக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னு பார்க்கும்போது, சரி ஓகே தமிழ்நாட்டில் நம்ம தான் அதிகமாக ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கும் போல், இதை வந்து இன்னும் கொஞ்சம் மட்டம் தட்டலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 1500 1400 கேட்டு பார்ப்போம், ஏன்னா அங்கேயே 900 தானே வாங்குறாங்க அப்படின்னு அந்த மட்டம் தட்டுற வேலையை தான் அந்த வியாபாரிகள் வந்து அடுத்த பண்ண பார்ப்பாங்க.
இது வந்து அவர் எதுக்குனால அந்த வீடியோ போட்டான்னு தெரில. அதில் வந்து ஒரு அண்ணன் கூட கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, தம்பி ஏன் தம்பி இதுமாரி இந்த விஷயத்தில் வெளில சொல்லாதப்பா அப்படின்ட்டு. இதுமாரி நீ சொல்ல போனால் வியாபாரிகள் வந்து ரேட்டுன்னு கம்மி பண்ணுவாங்க, இது விவசாயிகளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது கூட அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இது வந்து ஒரு செய்தியாக தானே போட்டிருக்கேன் அப்படின்னாரு. இது வந்து ஒரு தவறான செய்தி. ஃபஸ்ட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து போடணும். இது போடுறதுனால பல பேருக்கு வந்து நஷ்டம் தாங்க ஆகும். அதேமாரி நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பதட்டங்கிறது ஏற்பட்டுது. இதனால் என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது, அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அந்த நியூஸ்லாம் நம்பாதீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே மக்காச்சோளங்கிறது ஒரு 1700 1800 மேலே தான் போயிட்டுருக்கு. அது கம்மியாக எங்கேயும் போகல. உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து 900 இல்லாட்டி 800 இந்த ரேட்டு தான் பீகார்லாம் போகுது கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா 1700 நம்ம போடுற முட்டுக்குள்ளிக்கு கட்டுமா என்னன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா நம்ம விதை, உரம், அடி உரம், மேல் உரம், அதுக்கப்புறம் களைக்கொல்லி, பூச்சி மருந்து, அறுவடை இவ்வளோ இது நம்ம பண்ணுறோம். இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 30,000 35,000 வரைக்கும் செலவு வருங்க. நம்ம ஒரு 30,000 கூட நம்ம வச்சுட்டா கூட ஒரு ஏக்கருக்கு 25 குவிண்டாலுங்க. அதாவது 25 குவிண்டால்னா ஒரு 2500 கிலோ வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட. ஏன்னா இந்த வருஷம் வந்து பருவமழை வந்து சுத்தமாக இல்லைங்க. பல இடத்துல வந்து அந்த மக்காச்சோளம் வந்து கதிர் வர்றதுக்கு முன்னாடி மாட்டை கட்டி ஓட்டி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நடந்துச்சு. ஆனால் அரியலூர் சைடு, தூத்துக்குடி சைடுலாம் பார்க்கும்போது மழை ஓரளவுக்கு வந்து காப்பாற்றினுச்சு. அங்கே விளைச்சலுங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் மைசூர் சைட்லையுமே கொஞ்சம் விளைச்சலுங்கிறது ஓரளவுக்கு நல்லதாங்க இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 30,000 35,000 நம்ம செலவு பண்ணிவிட்டு ஒரு 25 குவிண்டால் வந்தால் கூடயே இது வந்து 1700 நம்ம போட்டோன்னா மொத்தமாக 42,500 தாங்க நமக்கு கைக்கு கிடைக்கும். இதில் வந்து நம்ம செலவு பண்ண ஒரு 30,000 அதை நம்ம கழிச்சோன்னா குறைஞ்சபட்ச செலவு 30,000 சொல்கிறேன். நம்ம விவசாயிகள் அதுக்கு மேலே தான் பண்ணியிருப்பாங்க. அந்த 30,000 நம்ம கழிச்சா கூட 12,500 தான் நமக்கு மிச்சப்படும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம ஒரு 4 மாதம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த 4 மாதத்துக்கும் இது ஒரு நாள் சம்பளம் இந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சமாக 104 தாங்க. ஒரு நாளைக்கு 104 என்ற ரேஞ்சில் தான் விவசாயிகளுக்கு அந்த சம்பளம் மாதிரி கிடைக்கிது. இதனால தான் நம்ம எப்போதும் கேட்குறது, அரசு நிர்ணயிக்க விலைக்காச்சும் நம்மளை வந்து மக்காச்சோளத்தை எடுங்க அப்படின்ட்டு. அரசு நிர்ணயிக்கிற விலைன்னு பார்க்கும்போது 2,225 2,300 இருக்கணும். குறைஞ்சபட்ச விலை இதுதான். இது கம்மியாக வந்து மக்காச்சோளத்தை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த ரேட்டுக்கு விற்றா கூட விவசாயிகளுக்கு கையை பிடிக்காமல் ஓரளவுக்கு வந்து அமௌண்ட்டு இருக்குங்க. அதாவது கையை பிடிக்காமல் அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையாச்சும் அவங்க கைக்கு கிடைக்கும். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 25,000 அந்த ரேஞ்சில் வந்து லாபம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ரேஞ்சில். ஆனால் இந்த வருஷம் மக்காச்சோளம் பயிர் பண்ணவங்க ரொம்ப நஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு முதல்ல ரேட் ஏன் தம்பி குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவுங்கிறது சுத்தமாக இல்லைங்க. அதனால் நம்ம மாட்டை கட்டி நம்ம ஓட்டி விட்டோம். ஆனால் இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது மக்காச்சோள விளைச்சலுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது பீகார்லாம் எடுத்துக்கிட்டால் நல்ல விளைச்சலாக இருக்குது. அதேமாதிரி ராஜஸ்தான்லாம் நல்ல விளைச்சலுங்க. மத்திய பிரதேசத்துலேயும் நல்ல விளைச்சல் இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் கூட அரியலூர்லேயும் நல்ல விளைச்சல், அதுமாதிரி தூத்துக்குடியில் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக விளைச்சல் வந்திருக்கு. அதாவது விளைச்சலுங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு காரணத்தாட்டியும் இந்த ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து வரத்து வருது, அதனால் வந்து நமக்கு ரேட்டு கம்மியாகிட்டுருக்கு அப்படின்னு அந்த ஒரு கருத்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்குறேன்னா, வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு பதட்டத்தினால, அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து இப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருக்கிறதுனால அங்கேருந்து குறைஞ்ச விலைக்கு வந்து மக்காச்சோளம் வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது மாட்டுத்தீவனம், கோழித்தீவனம் ஃபேக்ட்ரிலாம் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. பெருசாக வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட பல்க் ஸ்டாக் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்கா அங்கே இருந்தெல்லாம் ஸ்டாக் வர ஆரம்பிச்சதுன்னா இந்தியன் மார்க்கெட்டோட ரேட் வந்து இன்னுமே டவுன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போக்கும் வந்து நம்ம கொள்முதல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபேக்ட்ரிலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து அவங்க எடுக்காமல் அவங்களுக்கு தேவைக்கான மட்டும் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம பல்கை நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த நிலைமையில் இருக்காங்க. அதனால் இது மக்காச்சோளத்தை வாங்குறதோட ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தாட்டி, வரத்து அதிகமாக இருக்கிறது இன்னொரு காரணத்தாட்டியும் விலை வந்து ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாகவே சரியான கொள்முதல் நிலை எங்கே பெருசாக இல்லை. இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு விலைன்னு நிர்ணயிச்சிடறாங்க. ஆனால் அதை அவங்க வந்து கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. ராஜஸ்தான்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே எதுக்குனால கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு 100 to 150 ஃபார்மர் வந்து ஒரு குழுவாக இருக்காங்க. அங்கெல்லாம்
நம்ம தமிழ்நாடு மாரிலாம் கிடையாது. அங்கே வந்து ராஜஸ்தான், குஜராத்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஒவ்வொரு குழுவாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரே இதில் போய்ட்டு மக்காச்சோளத்தை வந்து ஒரே ஆள்கிட்ட கொடுப்பாங்க, எங்களுக்கு இந்த ரேட்டு அப்படின்ட்டு. அதனால தாங்க அங்கெல்லாம் ஒரு நல்ல ரேட் போயிட்டுருக்கு. ஒரு 2000 2500 அவங்க கையை பிடிக்காத அளவுக்கு அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது இன்னுமே நம்ம விவசாயிகளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாததாங்க இங்கே இருக்க பெரிய கவலையான ஒரு விஷயமே. இந்த ஒற்றுமை இல்லாதனால தான் வியாபாரிகள் வந்து இன்னுமே நல்லா அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. விவசாயிகள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட கிடைக்காம போயிட்டுருக்கு. இதெல்லாம் என்றைக்கு மாறும்னு எனக்கு தெரிலங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மக்காச்சோளம் வந்து அதிகமாக பயிர் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இவங்க ஆரம்பத்துலேயே கலப்பின ஒரு நியூஸ் தாங்க. அதாவது எத்தனால் எடுக்கிறதுக்கு மக்காச்சோளம் தான் தேவைப்பட போகுது, அதனால் மக்காச்சோளத்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதாவது மக்காச்சோளம் வந்து இந்த வருஷம் எவ்வளோ ரேட் போகும்னு அவங்க சொன்னதும் பார்க்கும்போது 2300 2600 கிட்ட போகலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவுமே மக்காச்சோளத்தை வந்து அதிகமாக கொள்முதல் பண்ணாங்க. ஆனால் இப்போன்னு பார்க்கும்போது அந்த எத்தனால் எடுக்கிறதுக்கு இப்போ மக்காச்சோளத்தை யாரும் பை பண்ணுறதில்ல, அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு ரீசனாட்டியுமே மக்காச்சோளம் வந்து இந்த ரேட் போகிறதுக்கு அதுவுமே ஒரு காரணம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கூட கொஞ்சம் நல்ல ரேட்டு தாங்க போணுச்சு. 2250 கிட்ட லாஸ்ட்டு நம்ம போட்டோம், அப்போயும் நல்ல ரேட்டு தான். அந்த ரேட்டுக்கு போயிருந்தால் கூட விவசாயிகளே கையை பிடிக்காமல் இருந்திருக்கோம். ஆனால் இந்த வருஷம் இந்த 1700 ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்க. இன்றைக்கி வந்து ஒரு 1900 ஏறி இருக்குங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மார்க்கெட்டில் கேட்கும்போது ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கால் பண்ணி நம்ம மதுரைக்கெலாம் கேட்டோம். மதுரைலாம் கேட்கும்போது இதோட ரேட்டு கம்மியாக போகுது அப்படிங்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்ற விவசாயிகளுக்கு தெரியும். கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கூட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மற்ற விவசாயிகளை அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்களே அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் விவசாயிகள் எல்லாருமே கேட்குற அடுத்த கேள்வின்னு பார்க்கும்போது, தம்பி மக்காச்சோளத்தோட ரேட்டு ஏறுமா ஏறாதா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. நம்ம இதை எந்தளவுக்கு நம்ம தெளிவாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா மக்காச்சோளத்தோட ரேட் வந்து ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து இந்த ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மக்காச்சோளம் வந்து இப்போ தான் அறுவடை ஆகி எல்லாருமே இப்போ வந்து போட்டுக்கிட்டு. அதாவது மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான் இங்கெல்லாம் அறுவடை பண்ணி அவங்களாம் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 1.5 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு மார்ச் எண்டோ இல்லாட்டி ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கோ பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு 2000 இல்லாட்டி 2500 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து மக்காச்சோளம் இறங்குனுச்சுன்னா கண்டிப்பாக ரேட் ஏறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா அந்த மக்காச்சோளம் வரும்போது நம்ம மக்காச்சோளத்தை வந்து பெருசாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வரும்போது அது ரேட்டு வந்து 1600 1500 தான் வந்து இறங்கும். அதனால் அவங்க வந்து அதை தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நம்ம மக்காச்சோளத்துக்கு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு எடுத்துக்கலாம், இங்கே வந்து ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. அங்கே தொடர்ந்து கப்பல்லேருந்து வந்து இறங்கிட்டே இருக்கும். நம்ம விவசாயிகள் வந்து இங்கே கொள்முதல் பண்ணுற வியாபாரிகள் வந்து இந்த ரேட்டு எவ்வளோ தான் அடித்து வாங்க முடியுமோ வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் தாங்க இது அடுத்த ஆக்ஷன் அவங்க தான் எடுக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ரேட்டு மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் எல்லாமே சொல்கிறது இது ஒன்று தாங்க. கண்டிப்பாக ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்ட்டு நமக்கு இன்னும் தெரிலங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மக்காச்சோளம் ரேட்டு ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதோட மற்ற மாநிலங்களில் என்னென்ன ரேட்டு போயிட்டுருக்கு, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.